அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவான்ஸ் மைண்ட் யூடியூப் சேனல். நேற்று நைட்டு எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோ தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க சிங்கள தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி பேசியிருந்தேன். என்னென்னு சொன்னால், இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ போட்ட மெஹந்தி டிசைன் எந்த வித ஒரு நோட் கூட பார்க்காம கற்பனையோட போட்டது. அதாவது உங்களோட கிளாஸில் இருந்து படித்ததை வச்சு நான் போட்டது. எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஆல்ரெடி நான் டிகிரி ஹோல்டர் இந்த விஷுவல் ஆர்ட் டெக்னாலஜி கற்பிலக்கலை இந்த ஆர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சித்திரம் நான் மெஹந்தி போடுவேன். அது முதலே போடுவேன், அதுக்கு பிறகு போடுவேன் டிகிரி முடிஞ்ச பிறகு. இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குதானே, இந்த மெஹந்தி போடுங்க சில டெக்னிக் இருக்குது, அதுக்கு அதை படிக்கணும். அப்போ ஆல்ரெடி நான் இந்த இது படிச்சிருக்கேன், மெஹந்தி ஃப்ரீ கிளாஸ் ஒன்றில் சொல்லி. அதுக்கு முதல் நான் எப்படி இருந்தேன், ஒரு கிளாஸ் போட்டு பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன். ஒரு 3-4 கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 3-4 கிளாஸ்லேயும் வந்து எனக்கு அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் சொல்லி தந்தேன். பேசிக் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சா ஓகே தான், என்னோட போடுவேன், பார்த்தா அந்த அதே மாதிரி போடலாம். எனக்கு கற்பனையில் கொண்டு போகலாம். ஆனால் அந்த கொண்டு போக கஷ்டம். எனக்கு எப்படி கொண்டு போகிறேன்னு கஷ்டம். எப்படி தான் நான் கொண்டு போனாலும் பார்த்து போய் அப்படி ஐடியாஸுக்கு பார்த்து அப்படி கொண்டு போனாலும் ஏதோ ஒரு சொதப்பல் கொண்டு வரும், இல்லை அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து உங்களோட அதுக்கு பிறகு ஒரு பிரைடல் கிளாஸ் ஒன்று ஓப்பர்ட்டு வந்து அதில் வந்து இப்படி தான் பிரைடல் போடுற மாதிரி சின்னத்தால் எனக்கு இப்படி கொண்டு போகிற விஷயம் தெரியும். டெக்ஸ்சர் போர்டர் வச்சு கிரியேட் பண்ணி அதுலேருந்து நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணதால அந்த கம்போசிஷன் அந்த மாதிரி தெரியும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் வரும் தானே, அந்த பர்ஃபெக்டாக பிரைடல் செய்வேன். இந்த மாதிரி அரபிக் டிசைன் எல்லாம் எனக்கு செல்ஃபாக செய்யணும்னு ஒரு விருப்பம், சரியான விருப்பம். அப்போ நான் வந்து கிளாஸ் கொடுக்குறதுனால நான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் மிக்ஸாலஜி எல்லாம் நிறைய மிக்சிங் எல்லாம் எனக்கு தெரியும். நான் ப்ரீதிங் அடுத்தது எங்கள் நாட்டில் ஸ்ரீலங்கா அதில் ஃபேமஸ் நான் ஃப்ரீசிங் வெரைட்டி அந்த மாதிரி நிறைய எனக்கு ரெசிபியிலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இப்போ 3 வருஷம். இருந்தாலும் இப்போ டிசைனிங்லையும் ஒரு கிளாஸ் நான் போகலை ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி செய்யணும். இப்போ ஐடியாவில் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் கிளாஸுகள் 20,000 10,000 அந்த மாதிரிலாம் போகுது. அப்போ ஜாயிண்ட் ஆகி செய்யணும் இடிக்கக்குள்ள உங்களோட பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கணும். இப்போ நான் பார்க்குற அடிக்கடி உங்களுடைய பார்த்து நம்ம சும்மா பார்த்துக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி. அப்போ எனக்கு ஒரு ஐடியா யூடியூப் பார்த்து நம்ம எழுதி படிப்போம்ன்ற மாதிரி அப்படி இருக்கக்குள்ள உங்களோட கிளாஸை நான் பார்க்கல மாஷா அல்லா நல்லா செய்ய தந்தீங்க. இது வரைக்கும் நான் கிளாஸ் பார்க்கல. ஆனால் ஹிந்தியில் அந்த மாதிரி லாங்குவேஜ் பிரச்சனை தானே, அதில் ஒரு சொல்லித்தரா இருந்தாலும் அது விளங்காது தானே. இப்போ உங்களோட கிளாஸை பார்த்து நீங்கள் மேக்ஸிமம் நல்லா எல்லாம் டீப்பாக அழகாக ஒரு அப்படி பர்ஃபெக்டாக சொல்லித்தாரீங்க மாஷா அல்லா. நான் இப்போ உங்களுடைய பார்த்து நான் வந்து மெஹந்தி வச்சு பழகலை. நான் ஃபுல்லாகவே பெண்ணால் நோட் பண்ணினேன். பெண்ணாலேயே இப்போ நோட் வைக்கிற லைன் வைக்கிறது பெண்ணால் உங்களோட ஃபோட்டோ எடுத்து காட்டுற அளவுக்கு இல்லை. பெண்ணாலேயே வச்சு நான் அந்த நோட்ஸை வந்து டைப் பண்ணினேன், எழுதினேன். என்ன நோட்ஸாகவே எழுதினேன். இப்போ நான் வந்து செல்ஃபாக ஒரு வைக்கிறேன்டாலும் கிளாஸ் எடுக்கிறேன்டாலும் ஏதோ ஒரு லைட் போடுறேன், நீங்கள் ஃப்ளவர்ஸ் இல்லை இந்த போல்டாக போடணும் அந்த மாதிரி அதெல்லாம் நோட் பண்ணி ஃபுல்லாக நான் லேர்ன் பண்ணி முடிச்சு ஒரு 4 நாளாக ஃபுல்லாக உங்களோட கிளாஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ தான் இந்த ஃபோட்டோ நான் ஃபைனலாக வந்து ஒரு டொட் கூட நான் பார்க்காம நான் படித்ததை வச்சு கொண்டு போயிருக்கேன். மாஷா எனக்கு பயங்கர ஹாப்பி. இந்த லீஃப்கள் வந்து டிஃப்ரெண்ட் லீஃப்கள் வச்சு எப்படி கொண்டு போகிற ஏதாவது ஒரு சொதப்பல் கொண்டு வரும். ஆனால் எனக்கு வந்து அடுத்தது அந்த டொட் ஷேடிங் சொல்லி தந்தீங்க. அந்த அரபிக் டிசைனை நான் பார்க்குறேன். எனக்கு அது டொட் ஷேடிங்கிறது தெரியும், இப்படி தாண்டு தெரியும். ஆனால் இதுலேயும் வச்சு மாஷா அல்லா ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு டிசைன் வந்து உருவாக்கியிருக்கேன். உங்களோட கிளாஸ் படித்ததுக்கு பிறகு நான் இனி இன்ஷா அல்லா மெஹந்தியால் ப்ராக்டிஸ் இருக்கிறியா, நான் ப்ராக்டிஸ் எனக்கு நல்லா போடுவேன் தானே. அதால் எனக்கு இப்போ பார்த்த உடனே எனக்கு இப்படி போடுற அளவுக்கு எனக்கு இதாகிட்டு. இப்போ எனக்கு கிரியேட் மைண்ட் தான் இல்லை, ப்ராக்டிஸ் கொஞ்சம் மேலுன்ற மாதிரி இருந்தாலும் இன்னும் நான் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இதை கண்டினியூ பண்ணணும் இன்ஷா அல்லா. பண்ணி நானும் கிளாஸ் கொடுக்க இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி நான் பர்சனலாக பேசிக் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நான்